அன்பான ஜோதிட அபிமான்களே, விவசாய தோழர்களே, பஞ்சபூத அமைப்புப்படியும் காலநிலைக்கு ஏற்ப ஜோதிட ரீதியாக நீங்கள் என்ன பயிர் செய்யலாம், எந்த பயிர் உங்களுக்கு ராசியானது அபரிமிதமான லாபத்தை தரும் என்பது பாவம். பொதுவாக 27 நட்சத்திரங்கள், 12 ராசிகள், 9 கிரகத்துக்கு தகுந்தபடி தான் காலநிலை மாறும், எல்லாம் மாறும். அதில் உங்களுக்கு எந்த ராசியான பயிர் உங்களுக்கு அதிகமான லாபத்தை தரும் என்று பார்ப்பது, முதலில் அஸ்வினி நட்சத்திரத்தை சொல்கிறேன். பொதுவாக அஸ்வினி என்றாலே இங்கே உளுந்து பயிர் செய்யலாம், நஞ்சை பயிர் செய்யலாம், அதேபோல் செந்நிற மலர்கள் சாகுபடி செய்யலாம், மற்றும் வைக்கோல் வியாபாரம், பம்பு செட்டு விற்பனை, இதெல்லாம் உங்களுக்கு லாபகரமாகும். அதேபோல் பரணி நட்சத்திரக்காரர்கள் உங்களுக்கு விவசாயத்தில் டீ எஸ்டேட், ரப்பர் எஸ்டேட்டு, ரப்பர், கிராம்பு மற்றும் கொக்கோ இவ்வாறு செடிகளை நீங்கள் குத்தகை எடுத்துக்கொண்டு நடத்தினால் கூட அபரிமிதமான லாபம் வரும். அதேபோல் கிருத்திய நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் கூட உங்களுக்கு மலர் சாகுபடி நல்லாயிருக்கும். நறுமணம் தரும் நறுகளால் வைக்கோல், ஏலக்காய், வெள்ளரி, மல்லி, செம்பருத்தி, சித்தகத்தி, முருங்கை, கருவேப்பிலை வளர்த்தால் கூட உங்களுக்கு லாபம் வரும். அதுபோல் மிருகசீரம், நீங்கள் பூமிக்கடியில் விளையும் கேரட்டு, உருளைக்கிழங்கு மற்றும் பலவிதமான எந்த கிழங்குகளை நீங்கள் பயிர் செய்தாலும் உங்களுக்கு காலநிலைக்கு ஏற்ற நல்ல வருமானத்துக்கு வழி. அதை போல் புனர்பூச நட்சத்திரம் நீங்கள் மஞ்சள் பூக்கள் வரையலாம். சாமந்தி, வாழை, நேந்திரம், முந்திரி செடி வரலாம். வாழையிலே எந்த இனத்தை சேர்ந்தால் கூட உங்களுக்கு லாபம் வரும். அதே மாதிரி பூச நட்சத்திரம் நீங்கள் தேக்கு மரம் வளர்க்கலாம், கருங்காலி, அதை மாதிரி தேயிலை எஸ்டேட்டு, ரப்பர் தோட்டம் கூட உங்களுக்கு வரும். ஆயுள்ய நட்சத்திரத்துக்கு பூந்தோட்டி, மலர் சாகுபடி, மாந்தோப்பு, தென்னந்தோப்பு, கமுகு, முருங்கை, கருவேலிப்பூ, இவையெல்லாம் உங்களுக்கு அபரிதமான லாபம் தரும். பிற நட்சத்திரக்காரர்களுக்கு நான் மீண்டும் ஒருவரை சொல்கிறேன். நன்றி, வணக்கம். அன்பான மகன் நட்சத்திரத்தாரே, உங்களுக்கு ஆப்பிள் பயிர் செய்யலாம், ஆப்பிள் விற்பனை செய்யலாம். அதேபோல் சிவப்பு நிற பொருட்கள், சிவப்பு வற்றல், மிளகு வற்றல், இவையெல்லாம் செம்பருத்தி தைலம், வம்சவழி வியாபாரம் கூட செய்யலாம். உங்கள் தாய் தந்தையை எந்த வச்சாலும் அதோட நவீன மலர் சாகுபடி கூட உங்களுக்கு லாபம் தரும். அது பூர நட்சத்திரக்காரர்களுக்கு விவசாயம், கரும்பு, நெல் விதை வியாபாரம், அரிசி, கொடி சார்ந்த மலர்கள், அதேபோல் கொய்யா, மாதுளை, பல வகை எல்லாம் உங்களுக்கு நல்ல சாகுபடி வரும். அதேபோல் உத்திர நட்சத்திரக்காரர்கள் கடலை, மொச்சை, நவதானியம், எலுமிச்சை, பட்டாணி வகைகள், காய்கறி வியாபாரம், பழம் பதப்படுத்தலும் உங்களுக்கு ஒத்து வரும். அதுபோல் ஹஸ்த நட்சத்திரக்காரர்கள் கடுகு, தென்னை, எள்ளு, கமுகு, பாக்கு, வெல்லம் உற்பத்தி, சோளம், மக்காச்சோளம், வெள்ளி, பீன்ஸ், கேரட், இவை கூட நல்ல மகசூல், புஞ்சை நிலம் உங்களுக்கு ஒத்து வரும். அதுபோல் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பருப்பு வகைகள், நவதானியத்தில் துவரை, வேர்க்கடலை, செக்கெண்ணெய் வியாபாரம், நெல்லி, நாவல், சோளம் போன்றவைகள் கூட வரும். அதுமாதிரி சுவாதி நட்சத்திரக்காரருக்கு ஒரு வர்ண பூக்கள் விற்கலாம். பூச்செண்டு, பலர் வியாபாரம், மலர் சாகுபடி, தென்னை, பல வகை மரங்கள் கூட உங்களுக்கு ஒத்து வரும். செய்து பாருங்கள். நன்றி, வணக்கம். அன்பான விசாக நட்சத்திரக்காரர்களே, உங்களுக்கு நறுமணம் பிறக்கும் ஏலக்காய், கிராம்பு, அடுக்கு முல்லை, பஞ்சாலை, பஞ்சு, கோதுமை, மாதுளை செடி கூட உங்களுக்கு லாபம் வரும். அப்புறம் அனுச நட்சத்திரம், விசாகம், அனுசம், சித்த வைத்தியத்துக்கான மூலிகைகள் செடி வளர்க்கலாம், மூலிகை பண்ணை வைக்கலாம். கொடி, அவரை, நறுமண செடி, பூமலர்கள், அதேபோல் சாமந்தி, மதுரை மல்லி, அடுக்கு மல்லி எல்லாம் உங்களுக்கு அபரிதமான லாபத்தை தரும். கேட்டை விவசாயம், நஞ்சை பயிரோட உங்களுக்கு புஞ்சை பயிர் நல்ல மகசூலை தரும். விதை வியாபாரம் பண்ணலாம், அரிசி வியாபாரம் பண்ணலாம், அரிசி ஆலை, வாழைப்பழ வியாபாரம், அதே மாதிரி அரிசி ஆலையில் பல வகை அரிசிகளை விற்று கூட நீங்கள் நல்ல லாபம் ஈட்டலாம். மூல நட்சத்திரம் விவசாய பண்ணை, ஆடு, மாடு, பறவை இடம், செடி, உதவி வியாபாரம் கூட உங்களுக்கு நாவல், மலைப்பிரதேசங்களில் நீங்கள்
எல்லா கிழங்கு வகைகள் போட்டால் கூட உங்களுக்கு லாபம் தரும். பூத நட்சத்திரம் தேக்கு, பனைமரம் எல்லா பிரிவும் உங்களுக்கு தரும். கொய்யா, டீ எஸ்டேட்டு, ரப்பர் தோட்டம் கூட உங்களுக்கு நல்லதை தரும். உத்திராடம் உங்களுக்கு மூலிகை செடி தான் நல்லது தர நீங்கள் பெரிய எஸ்டேட் வைத்து பண்ணை வைத்து நடத்தினால் கூட அபரிமிதமான லாபம் வரும். திருவோண நட்சத்திரம் உங்களுக்கு எல்லா பயிரும் பூமிநாதன் சனி பகவான் காலாக வைத்தெல்லாம் எல்லா வித பயிரும் உங்களுக்கு அபரிமிதமான லாபம் தருவதோடு வியாபாரத்து தேக்கு நீண்ட கால பயிர்கள் கூட உங்களுக்கு நல்ல வியாபாரம் தரும். நன்றி, வணக்கம். அவிட்ட நட்சத்திரக்காரர்களே உங்களுக்கு கரும்பாலை வைக்கலாம். சர்க்கரை உற்பத்தி, நல்ல நாற்காலி செய்யும் மதங்கள், தோட்டக்கலை எல்லா பிரிவும் நெல்லரிசி வியாபாரம் கூட உங்களுக்கு பண்ணை வைத்து நடத்தி சிறுநெல், பெருநெல், நெல்லி எல்லா வகையும் வைத்து விடாது. சதயம் பயிர் லாபம் தராது. உங்களுக்கு சதய நட்சத்திரங்களை விவசாயம் செய்வதை தவிர்ப்பது நல்லது. நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம். பூரட்டாதி தென்னை மாஞ்சோலை எஸ்டேட்டு குத்தகை விவசாயம் செய்யலாம். அதே மாதிரி பூரட்டாதி சொந்த பயிரை குத்தகைக்கு எடுத்து நடத்தலாம். ரேவதி எல்லாவற்றையும் விற்பனை செய்து தரக்கூடிய லாபம் நிறைந்த விவசாயிகளாக நீங்கள் ஜோதிய ரீதியாக நல்பலன் கிடைக்க வரும். நன்றி, வணக்கம். குருவை வணங்குங்கள். நன்றி, வணக்கம். அன்பான ரிஷபம், கன்னி மற்றும் மகர ராசியினரே, நீங்கள் நெல் வகையில் எந்த பயிரை உண்டாக்கினாலும் கூட நல்ல லாபம் கிடைக்கும். அதாவது நஞ்சை பயிரில் விவசாயத்தில் எல்லாவித நெல் ரகங்களையும் செய்தால் கூட அபரிதமான நிச்சயமாக லாபம் கிடைக்கும். அன்பான கடகம், விருச்சகம், மீன ராசினார்களே, நீங்கள் விவசாயத்தில் நம்பலாம். நீரை சார்ந்த குளிர்காலத்தில் நாடும் எல்லா பயிரும் உங்களுக்கு சிறந்து விளங்கும். ஆக காலத்துக்கு ஏற்ற பயிர் விவசாயத்தில் எந்த விதமான பயிரில் ஈடுபட்டாலும் நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெறலாம். விவசாயத்தை நம்பி வாழுவதற்கு வழி கிடைக்கும். அன்பான மேசம், சிம்மம், தனுசு ராசியர்களே, நீங்கள் செய்ய வேண்டிய பயிர்கள் என்னவென்றால் கோதுமை, நெல், சோளம், மக்காச்சோளம், செந்நிறமாக வரும் பழ வகைகள் இவையெல்லாம் செய்தால் உத்தமம். ஆப்பிள் கூட பயிர் செய்யலாம். ஆனால் சிவப்பு நிற பொருட்களை நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தால்தான் உங்களுக்கு விவசாயத்தில் வெற்றி பெற முடியும். முயன்று பாருங்கள். நன்றி, வணக்கம். பிற பயிர்கள் செய்தால் கூட ஓரளவுக்கு தான் லாபத்தை ஈட்ட முடியுமே தவிர, ஆகவே நெருப்பு கிரகம் சார்ந்த பயிர்களுக்கு இதுதான் உத்தமம். இதை முயன்று பாருங்கள்.